முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லனா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. So once again thank you so much. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? காவல்துறை சொன்னது ஒன்னே ஒன்று, அந்த கூட்ட நெரிசலா இருக்கு, உள்ள போக வேண்டாம், வாகனங்களை உள்ள எடுத்துக்கிட்டு போனா இன்னும் நெரிசல் அதிகமாகும், அதனால முன்னாடியே நிறுத்தி பேசலாம் தான் அவங்க சொன்னாங்க. காவல்துறை நீங்க உள்ள போங்கன்னு எந்த இடங்கள்லயும் யாரும் சொல்லவில்லை. அப்படி ஒரு தகவல் இதுவரைக்கும் இல்லை. இருந்திருந்தா நிச்சயமா அப்படி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கும். அதனால நீங்க தொலைக்காட்சிகளா இருந்தாலும், லைவ் பண்றவங்களா இருந்தாலும், சோசியல் மீடியாவா இருந்தாலும் இருக்கக்கூடிய சூழலை யதார்த்தமாக சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு. தம்பி கூட கேட்டாப்ல இந்த மாதிரி வருதேன்னு சொல்லி. பாசிட்டிவ் 100 இருக்கு, நெகட்டிவ் 10 இருக்கு. அந்த நெகட்டிவ் அரசின் மீது காழ்ப்புணர்ச்சிகரமாக சொல்லக்கூடிய கருத்துக்களா கூட இருக்கலாம், அல்லது 1-2 அதுல சரியா கூட இருக்கலாம். சரியா இருக்கக்கூடிய கருத்துக்களா இருந்தா நீங்க விசாரணை ஆணையத்தில் முன் வச்சு இது போன்ற இருக்குது, வரக்கூடிய காலங்களில் அது எல்லாரும் சேர்ந்து சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அது என்னை பொறுத்தவரை நான் சொல்வது, மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் இறுதியாக சொல்வது, ஒரு அரசு என்பது பாதுகாப்பு கொடுக்கும், கேட்கக்கூடிய இடங்களுக்கு அனுமதி பரிசீலித்து கொடுக்கும். அந்த கேட்கக்கூடிய இடங்களுக்கு பரிசீலித்து அனுமதி மறுக்கப்பட்டால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மறுக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை அரசியல் தலைவர்கள் முன்னெடுப்பதும், அதை தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் பெரிதாக செய்திகளை வெளியிடுவதும், ஏதோ ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும் அரசு அனுமதி கொடுப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்வதும், ஆகையால அது போன்ற ஒரு சூழலில் நீ வரக்கூடிய நாட்களில் மறுக்கப்பட்ட காரணங்கள் என்ன, எதனால் மறுக்கப்பட்டது, கொடுக்கக்கூடிய அனுமதிகள் என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன, இந்த நிபந்தனைகள் என்னென்ன அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள், என்னென்ன கடைபிடிக்கவில்லை, நிபந்தனைகளை மீறி செயல்பட்டிருக்கிறார்கள், இது எல்லாம் சீர்தூக்கி பார்த்து, இது பொதுமக்கள் சார்ந்தது, உயிர் சார்ந்தது. எந்த வீட்டில் பாதிப்பு என்றாலும் அனைவருக்குமான அது ஒரு பாதிப்பு தான், எல்லாருக்குமான ஒரு பாதிப்பு தான். அது எந்த ஊர்ல நடந்திருந்தாலும் சரி, கரூர்ல மட்டும் இல்ல, எந்த ஊர்ல நடந்திருந்தாலும் சரி. ஆக இது எல்லாருமே வரக்கூடிய நாட்களில் இது போன்ற ஒரு சூழல் இல்லாத அளவுக்கு சரி செய்ய வேண்டிய பங்கு எல்லாத்துக்கும் இருக்கு. அதுக்கு அரசினுடைய கடமை மிக சிறப்பாக தெளிவாக செய்திருக்கின்றார்கள். காவல்துறைய பங்கு மிக சிறப்பாக, அவரே நன்றி சொன்னாரே, அவரே ஆரம்பத்தில் நன்றி தானே சொன்னாரு, ஒன்னும் காவல்துறை குறை சொல்லலையே. நான் இந்த இடத்துக்கு நின்று நான் பேசுறது காரணமே காவல்துறை தான், நன்றின்னு தான் அவர் சொன்னாரு. இப்ப காவல்துறை தன்னுடைய பங்கை சரியாதான் செஞ்சிருக்கு, கடமையை சரியாதான் செஞ்சிருக்காங்க. அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கு, சரி செய்ய வேண்டியது அந்தந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களுடைய கைகளில் இருக்கின்றன. அதை வரக்கூடிய நாட்களில் சரி செய்ய வேண்டும். ஆக நான் இன்னைக்கு அழைத்ததில் நீங்கள் கேட்ட கேள்விகளிலும், குறிப்பாக என் மீது சொல்லப்பட்ட புகார்களில் நீங்கள் வைத்த அந்த புகார்களுக்கு நான் தெளிவான விளக்கங்களை சொல்லியிருக்கேன். எனவே நான் நேசிக்கக்கூடிய, எங்கள் தலைவரால் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய, நான் போற்றி வழங்கக்கூடிய என்னுடைய மாவட்ட மக்களாக இருந்தாலும், என்னுடைய தொகுதி மக்களாக இருந்தாலும், நாங்கள் இணைந்து பணியாற்றக்கூடிய, முன்னெடுத்திருக்கக்கூடிய அத்துணை பணிகளையும் மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையால ஏதோ ஒரு சில அரசியல் இயக்கங்கள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடந்திருக்கக்கூடிய தவறுகளை அரசின் மீது திசை திருப்பதும், அல்லது தனிப்பட்ட என் மீதோ அல்லது மற்றவர் மீதோ திசை திருப்ப முயற்சி என்பதும் ஒரு தவறான செயலாகும். அதற்கு யாரும் துணை போக வேண்டாம்.